வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். கள்ளக்குறிச்சி ஹூட் சோகத்தின் முக்கிய சந்தேக நபரான கோவிந்தராஜ் சம்பவம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் சட்டவிரோதமாக மதுபானம் விற்றதற்காக கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து தலா 180 மில்லி 11 பாட்டில்கள் மட்டுமே கைப்பற்றப்பட்டதால் அவர் விடுவிக்கப்பட்டார். கோவிந்தராஜ் முன்பு குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். கல்வராயன் மலையில் உள்ள கிராமங்களில் இருந்து வித்தியூர் ராஜா மற்றும் சின்னதுரை ஆகிய இரு நபர்களும் ஹூச் கடத்தியதால் இதில் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாக டைம்ஸ் ஆப் இந்தியா தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி ஹூட் சோகத்தில் கள்ள சாராயம் குடித்து குறைந்தது 48 பேர் பலியாகியுள்ளனர். சென்னையில் இருந்து 200 கிமீ தொலைவில் உள்ள தமிழகத்தின் கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. மேலும் 117 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 28 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் கருணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். பாதிக்கப்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், சேலம், விழுப்புரம் மருத்துவமனைகளிலும், புதுச்சேரியில் உள்ள ஜவஹர்லால் முதுகலை மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமை சிங் மீனா மற்றும் கள்ளக்குறிச்சி கலெக்டர் சிரவன்குமார் ஜாதவத் ஆகியோரை தமிழக அரசு சஸ்பெண்ட் செய்தது. எவ்வாறாயினும் நியூஸ் லாண்டரியின் ஒரு தரை அறிக்கை உள்ளூர்வாசிகள் போலீசாரின் அறிவுடன் வெளிப்படையாக விற்பனை செய்வதாகவும் பெரும்பாலும் லஞ்சம் சம்பந்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். சட்டவிரோத மதுபானம் பாக்கெட் ஒன்றுக்கு 5 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. மாநில அரசின் பதில் குறித்து குடியிருப்பாளர்கள் விரக்தியை வெளிப்படுத்தினர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் உயிரிழப்பை தடுத்திருக்கலாம் என்று வலியுறுத்தினர். சோகத்துக்கு பிறகு மாநில அரசு பதில் சொல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இந்த உயிர்கள் எல்லாம் பறிபோன பிறகு நீங்கள் என்ன செய்ய முடியும்? முதல்வர் இப்போது என்ன செய்ய முடியும் என்று எனக்கு தெரியவில்லை என்று உள்ளூர்வாசி ஒருவர் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த சோகம் உள்ளூர் சமூகத்தை ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது மற்றும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்களை தடுக்க இன்னும் கடுமையான நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.